பாஸ்ல நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த நாமினேஷன் முடிவுகளும் வந்திருக்குது. போன வாரம் தான் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் அவர்களே சொல்லியிருந்தாங்க, எந்த டீம் வந்து வின் பண்ணுதோ அவங்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கொடுக்கப்படும், எந்த டீம் வந்து தோக்குதோ அவங்க வந்து டைரக்டா நாமினேஷன் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்ப என்னன்னு பார்த்தோம்னா டிஃப்ரெண்டா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்களா, இல்லைன்னா அதிகப்படியான வன்மங்கள் யார்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஏன்னா வந்து பிக் பாஸ் அவர்கள் வந்து புதுசா நாமினேஷன் வந்து அறிவிச்சிருந்தாங்க. இது எப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணிருக்காங்க. சரி, அதெல்லாம் வந்து எப்படி யாரெல்லாம் நாமினேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து முழுசா வந்து பார்க்கலாம். போன வாரம் பாத்தீங்கன்னா அந்த நெக்லஸ் எடுத்து யார் பதுக்கி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த டீமுக்கே வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கிடைக்கும். அதெல்லாம் தாண்டி அதுல இருந்து கேப்டன்சி டாஸ்க்ல எல்லாருமே வந்து விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே போல யார் இந்த நெக்லஸை வந்து பதுக்கி வைக்காம இருக்காங்களோ அவங்க தோத்துருவாங்க. அந்த டாஸ்க்ல அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டைரக்டா நாமினேஷன் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போன வாரம் சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு மறுபடியுமே நாமினேஷன் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அது எப்படின்னா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க லிவிங் ஏரியால. அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்து யாரை நாமினேட் பண்ணணுமோ அவங்களோட பேரை எழுதி அதுக்கப்புறம் வந்து அதுக்கான காரணத்தையும் சொல்லி அதுக்கப்புறம் அந்த பேப்பரை வந்து கசக்கி அது வெளியில போட்டுரும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடியுமே பாத்தீங்கன்னா சீசன்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ரம்யோஜா இருக்காங்களா அவங்களும் தான் எல்லாருமே வந்து நாமினேட் பண்ணவும் செய்யறாங்க. ஒரு 5-6 பேர் வந்து பாத்தீங்கன்னா நாமினேட் பண்றாங்க. அதுல சாண்ட்ரா, விக்ரம், வினோத், எஃப்ஜே இந்த 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா நாமினேட் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து நாமினேட் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதிகார துஷ்பிரயோகம் வந்து பண்றாங்க, பெருசா தலையா எதுவுமே பண்ணல, தளபதியை வந்து அவங்க தப்பா யூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் வந்து ரம்யா ஜோ வந்து நாமினேட் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா திவ்யா கணேஷ் இருக்காங்களா கமருதனை வந்து நாமினேட் பண்றாங்க. அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா இவர் வந்து பார்வதி மற்றும் ஆர்ஆர் இவங்களை வந்து ஒரு லவ் கண்டென்ட் பண்ற மாதிரி பயன்படுத்திட்டு ஒரு கேம் வந்து விளையாடிட்டு இருக்காங்க, அதனால அவர் நாமினேட் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆதிரை இருக்காங்களா அவங்க வந்து எஃப்ஜேவை நாமினேட் பண்றாங்க. காரணம் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும், விக்டிம் கார்டு வந்து பயன்படுத்தி என்ன வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாப்ல, அதனால அவரை வந்து நாமினேட் பண்ற அப்படிங்கிற மாதிரி நாமினேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் சுபிக்ஷா இருக்காங்களா அவங்க வந்து சபரியை நாமினேட் பண்றாங்க. அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா இவர் வந்து நல்ல மாதிரி ஒரு வேஷத்தை போட்டுட்டு எல்லா வேலைகளுமே பண்ணிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நாமினேட் பண்றாங்க. இப்போதைக்கு 4 பேர் தான் நாமினேட் ஆயிருக்காங்க. ஆனா கம்பல்சரி பார்த்தோம்னா பார்வதி வந்துருவாங்க, சாண்ட்ரா வந்துருவாங்க. எதுக்காகனா இவங்க வந்து போன வாரம் தோத்த டீம்ல இருக்காங்க. இதுல எப்படின்னா அவங்களுக்குள்ளேயே அவங்களே வந்து நாமினேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் எதிர் டீம் இருக்காங்களா அவங்களும் வந்து நாமினேட்ல பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்கிற மாதிரி தான் தெரியுது. பாப்போம் யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்க அப்படிங்கறத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.